கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து நைஸாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறப்போ வந்து அந்த ரவுடிங்கில் வந்து வாசலில் இருக்கிறவங்க வந்து தடுத்துடுறாங்க மக்கள். தடுத்தோன்னே என்னம்மா எதுக்கு அவங்கள வந்து இப்படி அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இவங்க கோவிலில் 2 நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, திடீர்னு யாரும் இல்லை, சரியாக சாப்பிடலையே, அதனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னோடனே, அச்சோ சீக்கிரம் போங்கப்பா அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, காரில் வந்து ஏற்றுறதுக்காக வந்து அவங்ககிட்ட சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றுறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தீபா வந்து குருக்கள்கிட்ட கேட்டோன்னே, இங்கே தான் இருக்காங்கப்பா, விபூதி குங்குமம்லாம் வந்து மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே, கோவில் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்க்குறாங்க. அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியலையே. மறுபடியும் ஐயர்கிட்ட போயிட்டு இங்கே தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, ஆளையே காணுமே அப்படின்னோடனே, அட என்னம்மா நீ இங்கே பாரு, பேப்பர் கூட குங்குமம் கூட மடித்து வச்சுருக்காங்க பாரு, அது ஒரு இது தான் மடித்து வச்சுருக்காங்க, அப்போ அதுக்குள்ளே எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, கோவிலில் தேடி பார்க்குறப்ப வந்து நீங்கள் வெளியில் தேடி பாருங்கள், நான் கோவிலுக்குள்ள உள்ளே தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொன்னோன்னே, இவங்க எல்லோரும் வந்து தீபாலேருந்து எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே அங்கே உள்ளே வந்து மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க கரெக்டாக தீபா வந்து கரெக்டாக போய் அவங்ககிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அபிராமி அம்மாவை பார்த்தாங்கல்ல, அவங்ககிட்ட காமிக்கிறப்ப இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே, எங்கள் அத்தையை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு, என்னதும்மா சொல்கிறேன் உங்கள் அத்தையா, இப்போ தான்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ட்டு ஒரு 4-5 பேர் வந்து பார்க்க தடியாக இருந்துக்கிட்டு இப்போ தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க எங்கே தூக்கிட்டு போனாங்க, இந்த பாருமா அந்த தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா அந்த காரில் தான் அப்படின்னு காரையும் சேர்த்து காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனே திரும்பி தீபாவை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அபிராமி மேம் ஃபேஸையும் பார்த்துடுறாங்க. ஆனால் காருக்குள்ளே வந்து வைக்கிற மாதிரியே காட்டுறாங்க. உடனே வந்து தீபா, மைதிலி, மீனாட்சியும் பார்த்துட்டு வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி வர்றப்போ வந்து காரில் வந்து இருக்கிறவங்க உள்ளே தள்ளி வச்சு உள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே சாய்ச்சி டோரை சாத்திடுறாங்க. சாத்தினோடனே வந்து என்னையே பண்ணிக்கிட்டு எங்கேயும் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதுக்காக வந்து நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னோடனே, ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் ஒன்றும் அழைச்சிட்டு போக தேவையில்ல, மரியாதையை எங்கள் அத்தையை வெளில விடுங்க அப்படின்னு. என்னது உங்கள் அத்தையா, இதுக்கு மேலே வச்சுருந்தா பல சரியாக வராது. அவங்க தீபா இவங்க 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்துட்டு தீபா வந்து கத்துறாங்க. அந்த வழியாக வந்த கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக கார்த்தி காரை வந்து நிப்பாட்டுறாங்க. தீபா வந்து பார்த்துட்டு, ஏங்க இப்போ தாங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, நம்ம அத்தையை தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம பிடிக்கலாம் அப்படின்னா காரில் ஏறி உட்காருங்க பிடிக்கலான்ட்டு காரை கார்த்தி எடுக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க.